வந்து ஓப்பனிங் வந்து ரொம்ப வைடாக இருக்குன்னா அந்த இன்ட்ராய்டஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் சேஞ்சஸில் நீங்கள் வந்து கரெக்டாக இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியோட பெனிஃபிட்ஸ். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலி வந்து நம்ம இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரிங்கிறது நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்னா, இதை வந்து நம்மளுக்கு தகுந்தாப்புல நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி கூட நம்மளுக்கு சிஸ்டோசில், அதாவது சிறுநீர் பை இறங்கி இருக்கிறது, இல்லாட்டி நம்மளுக்கு ரெக்டோசில், அதாவது நம்மளுக்கு ஒரு இந்த மோஷன் போகிற ரெக்டம் பாதை இருக்கு இல்லைங்களா, அது ஏதாவது பல்ஜாக இருக்குது வெஜினாக்குள்ள. ஸோ இது எல்லாமே இது கூடவே சேர்ந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொலாப்ஸ் ஆஃப் யூட்ரஸ் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூரினரி இன்கான்டினன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், ரெக்டோசில் இருந்துச்சுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களுக்கு வந்து ஓப்பனிங் வந்து ரொம்ப வைடாக இருக்குன்னா அந்த இன்ட்ராய்டஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், சைஸை ரீஷேப் பண்ணிக்கலாம். அது பேர் வந்து நம்ம பெரினியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு டான் இன்ட்ராய்டஸ், அதாவது நம்மளுக்கு வந்து வெஜைனா வந்து நிறைய பேர் எபிசாட்டமிங்கிறது ஒரு தையல் போட்டு தான் நம்மளுக்கு டெலிவரி ஆகும். ஸோ அது ஏதாவது கிழிஞ்சிருக்கு, ஸோ உங்களுக்கு அனாட்டமியே மாறி இருக்குது, ஷேப் மாறி இருக்குது, சைஸ் மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூட சேர்த்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் ரொம்ப வைடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வெஜைனா லூஸாக இருக்குது. ஸோ அதனால் கர்ப்பப்பை இறங்குறது, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகுறது. ஸோ நம்ம இந்த டைட்டனிங் சர்ஜரி பண்ணும்போது நம்ம அந்த மசிலோட டோனுமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அது கூட அசோசியேட்டடாக இருக்கோ அதுவுமே சேர்த்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட பர்சனல் சாய்ஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசையர்ட் டைட்டனிங் எஃபெக்ட் வேணுமோ உங்கள் ஏஜுக்கு தகுந்தாப்புல அந்த டைட்டனிங்கை வந்து நம்ம இந்த சர்ஜரி பண்ணும்போது நம்ம கொடுக்கலாம். ஒருவேளை மசில் டேர் ஆயிருக்குன்னா அது கூட சேர்த்து நம்ம அதையுமே நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியோட ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்ஸ். ஸோ யூஸ்வலி இந்த சர்ஜரி வந்து ஒரு 1 hour பண்ணுவோம். இந்த சர்ஜரி கூட சேர்த்து நம்ம வந்து நம்மளுக்கு மற்ற காஸ்மெட்டிக் கைனகாலஜி சர்ஜரிஸான லேபியோபிளாஸ்டி, ஸோ இந்த மாதிரியான சர்ஜரிஸுமே நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இதை ஒன்றா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, வேறு என்ன, இந்த சர்ஜரினால் நம்ம இதை சர்ஜரி பண்ணியிருக்கோம் மேம், இம்மீடியட்டாக ரிசல்ட் கிடைக்குமானா கட்டாயம் இம்மீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ யூஸ்வலி நிறைய பேர்த்தோட டவுட்ஸ் என்னவாக இருக்குன்னா, மேம் நம்ம வந்து இந்த சர்ஜரி பண்ணிட்டோம், ஒரு நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நீங்கள் ஒரு 2 months கழித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது திருப்பி இது வந்து லூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. செக்ஷுவல் ஆக்டிவிட்டினால் இந்த வெஜனா திருப்பி லூஸ் ஆகாது. பட் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் ஒரு ஏஜ், திருப்பி ஒரு ஹார்மோனல் டெஃபிஷியன்சினால் உங்களுக்கு உங்களோட உடல்வாகு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல சில பேருக்கு லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர் நார்மலாக தான் நம்ம இந்த சர்ஜரியை கன்சிடர் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம இந்த டைட்டனிங் எஃபெக்ட் கொடுப்போம். ஸோ நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இந்த சர்ஜரிக்கு அப்புறம், நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்கள் உங்களோட வெயிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இது எல்லாமே தான் ரொம்பவே முக்கியமாக நம்ம கருதப்படுது. ஏன்னா ரொம்ப அப்ரப்டாக வெயிட் கெயின் ஆகுறது, இல்லை அப்ரப்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் நீங்கள் வந்து கரெக்டாக இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களோட வெஜினல் ஏரியாவை ஹைஜீனிக்காக வச்சுருக்கீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, உங்களோட மசில் எல்லாம் எப்படி டோன்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை நீங்கள் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே தான் திருப்பி வருமா வராதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். மிக முக்கியமாக ஏஜ் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸுமே நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணும் பட்சத்தில் முடிஞ்ச அளவு இந்த வெஜினல் லாக்ஸிட்டி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோவா இல்லை. பட் நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணல, வெயிட் வந்து ரொம்ப அப்ரப்டாக நீங்கள் ஏறுது அப்படிங்கும்போது உங்களோட உடல்வாகு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த வெஜினல் லாக்ஸிட்டி திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணும் பட்சத்தில் இதை வந்து நம்ம திருப்பி வராமல் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வெஜினல் டைட்டனிங் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.